கர்த்தரின் சத்தம். கர்த்தருடைய நாமம் உரைக்கப்படுவதாக. இந்த நாளிலும் கர்த்தரின் சத்தம் ஒன்றை நாம் கேட்போம். மத்தேயு 4வது அதிகாரம் 17ஆம் வசனம். அது முதல் இயேசு மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கிக்க தொடங்கினார். அது முதல் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப எது முதல் அப்படின்னா, அதுக்கு முந்தின சில வசனங்களை வாசித்து பார்த்தால் பொல்லாங்கன் ஆண்டவரை சோதிக்கிற காரியங்களை எல்லாம் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறதை நீங்கள் பார்க்க முடியும். இப்போ அடுத்த ஸ்டெப்பு, மனம் திரும்புங்க, பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. இதுதான் இயேசு கிறிஸ்துவினுடைய ஆணித்தரமான ஒரு செய்தி. எல்லாரும் மனம் திரும்பணும், எல்லாரும் பணக்காரனா வாழணும் அப்படிங்கிறது அவர் நோக்கம் அல்ல. எல்லாரும் வீடு மேல வீடு கட்டணும் அப்படிங்கிறது நோக்கம் அல்ல. எல்லாரும் கையை வச்சவன எதிராளி பொத்துன்னு கீழே விழுந்துடணும் அப்படிங்கிறது அவருடைய நோக்கம் அல்ல. எல்லாரும் கையை அப்படி விசிறி அடிச்ச உடனே சேர்ல இருந்து எல்லாரும் புழுன்னு விழுந்துடணும் அப்படிங்கிறது நோக்கம் அல்ல. மனம் திரும்பணும். இன்னைக்கு மனம் திரும்பாத ஊழியர்கள் பெருகி இருக்கக்கூடிய ஒரு காலம். அதனாலதான் மனம் திரும்புதலை குறித்த ஒரு செய்திகள் இப்ப ரொம்ப இல்ல. நீ என்ன பண்ணாலும் உன்னை தாங்குவார், அவர் கிருபை கிருபை கிருபனே சொல்லிக்கிட்டு வரக்கூடிய உலகத்துல இருக்கிறோம். மனமாற்றம் என்பது மிக முக்கியம். அப்போனாதான் நம்ம பரலோகத்துக்கு போக முடியும். பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. மனம் திரும்பின ஒவ்வொரு மனிதனுக்கும் ஆண்டவர் அதை சொந்தமாக கொடுக்கிறான். என கண்பானவர்களே, இதை நாம் உரிமை பாராட்டி பெற்றுக்கொள்வதற்கு ஆண்டவரிடத்துல நம்ம அனுக்கிரகத்தை பெற்றுக்கொள்ளணும். நான் மனம் திரும்பி இருக்கிறேனா, பிரசங்கம் பண்ணலாம், நிறைய கேள்விகளுக்கு பதில் எழுதலாம், வருஷத்துக்கு 5 தடவை பைபிளை வாசிக்கலாம். ஆனால் உண்மையான மனமாற்றம் இருக்கிறதா? ஒவ்வொருவரும் கேள்வி கேட்கணும். அந்த உண்மையான மனமாற்றம் வந்தால் இந்த பூமி வெந்துருகி சாம்பல் ஆகும். நான் இந்த உலகத்திற்கு உரியவன் அல்ல, என் ஆண்டவரால் ஆளுகை செய்யக்கூடிய நித்தியத்திற்கு ஒருவன் என்கிற ஒரு எண்ணம் நமக்குள்ள தானா வந்துடும். இந்த சிந்தையோடு கூட நம்ம செயல்பட ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். நல்ல ஆண்டவரே, மனம் திரும்புங்கள் என்று சொல்லியிருக்கிறீர். நாங்கள் மனம் திரும்பி இருக்கிறோமா என்கிற கேள்விக்குறியோடு எங்களை அலசி பார்க்க எங்களுக்கு பலன் தாரும். உயிர் தெழுந்த இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.